இன்றைக்கி சண்டே சமையல் ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு. இந்த மீன் தலைலாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு இன்றைக்கி குழம்பு. இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி தான். நல்லா செஞ்சுக்கணும். இது பாருங்க, மீன் தலை இதை கூட்டி வச்சுருக்கேன். இங்கே தான் இந்த பூசணிக்காவை காமி எத்தனை மாதம் இருக்கும்? ஏம்மா 3-4 மாதம் ஆயிடுச்சா? சித்தூரில் வாங்கினது. சித்தூரில் வாங்கணும், ஊருக்கு போக சொல்ல பயங்கரமாக இருக்குதுங்க. இன்னும் கல் மாதிரியே இருக்கு. எங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டேமேஜ் கூட ஆகலை. அது சூப்பராக இருக்குது. கட் பண்ணி பூச்சி கீச்சி இருக்குதா பார்க்கலாம். கல் மாதிரி இருக்கு, பூச்சி வந்துருதா? இல்லைம்மா, சொரக்காய் ஒன்று வாங்கினேன், புழு வச்சுருந்தது. சூப்பர்மா. அந்த குப்பை அதில் போடு, அந்த கவரில் போடு. விதை போடணும், கீழெல்லாம் ஆக்காத. அதனால தான் சொல்கிறேன், விதைங்கெல்லாம் எடுத்து வைக்கணும். நான் எப்பவுமே விதைங்களை எடுத்து வச்சு போடுவேன். பூசணிக்காவை அந்த கப்பில் கட் பண்ணி போடு, குப்பையை அதில் போடு. கையை அறுத்துக்கு போகிற அந்த கத்தி கூட யூஸ் பண்ணலாமா? இன்னைக்கு மீன் குழம்பு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்னஸ்க்காக வெங்காயமும், சாம்பார் வெங்காயம், தக்காளி கொஞ்சம் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை ஆன பிறகு இன்னொன்று சேர்த்து தாளிக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வேர்த்து ஊற்றி எப்படி இருக்கிறா மட்டும் பாருங்கள். இந்த சமைக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு உயிர் போகுது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சிக்கனும் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் தண்ணி ஊற்றலை. சிக்கன் கொஞ்சம் நல்லா அதுலேருந்து தண்ணி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றணும். நேற்று வந்து மீன் பொரியல் செஞ்சோம்னா சொரா புட்டு மாதிரி, அது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் பாப்பாவுக்கு. இன்றைக்கி அதை சூடு பண்ணி அவள் சாப்பிடுவா. இந்த பக்கம் வந்து ஈரல் பிரியாணி. நம்ம வீட்டில் 2 டாக் இருக்குதுங்களா, அவங்களுக்கு வந்து தனியாக ஈரல் பிரியாணி செஞ்சு கொடுத்தா அவங்க சண்டேயில் சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல்னா சிக்கன் கிரேவி, ஃபிஷ் குழம்பு, காலையில் வந்து இட்லி, மதியானத்துக்கு வந்து ஒயிட் ரைஸ், இந்த மீன் புட்டு. இதான் ஃப்ரெண்ட், இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் சண்டே. ஏன்னா சும்மா நான்வெஜ் தான் சாப்பிடணும்னு கேட்டால் தயிர் தான் நம்ம சாப்பிட்ணும். இதெல்லாம் ஹீட்டு சாப்பிடக்கூடாது. எங்கள் பசங்க கேட்குறாங்க, சண்டேனாவே சிக்கன் வேணுன்றாங்க. நேற்றும் பிரியாணி செஞ்சிட்டோம். Come on, baby. போடா. ஓல போ. போ. என்னப்பா? போலாமா? போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? வா. அங்க இருட்டில் போகாதவா. இங்க 2 பேரும் வாங்க. குட்டி நோ நோ. மேக்ஸ் உள்ள போ. மேக்ஸ் உள்ள போ. போல போ போ. No. Sit down. Sit down. Hey, sit. Sit down. Shake hand. Shake hand. இப்போ எங்கே போகிறோன்னா ஆட்டோவில் ஒரு ரவுண்டு போகிறோம். ஷவர்மா வாங்கி சாப்பிட்லான்ட்டு கிளம்பிட்டோம். சாண்ட்விச்சா? ஏன் ஷவர்மா கேட்டுருந்த? ஷவர்மா தானே கேட்டுருந்தேன் இவ்வளோ நேரம். அந்த கதைலாம் இங்கே வச்சுக்கூடாது கண்ணு. நான் 2 டேஸ்க்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அதனால் இப்போ ஷவர்மா சாப்பிட்டு வரேன். கட்சிக்காரங்க வந்துட்டாங்க, மேலே துண்டு போட்டுன்னு. எங்க மேடம்
எங்க மேடம்? கடைக்கு போகலான்னு கூப்பிட்டாங்க. அப்படி இருட்டு மேடம். இப்படி வா. போகிறேன். நீங்கள் சவர்மா சாப்பிட போகிறீங்களா? நான் வேணான்ட்டம்மா. கஞ்சி போட்டு வச்சுருந்தேன். அது உளுத்தம்பருப்பு நல்லா காசுலையாக இருந்ததம்மா. கஞ்சி என்ன அப்படி இப்படின்னு இல்லை, உடம்புக்கு ஹெல்த்தியாந்து போட்டு வச்சுருந்தேன். அதை குடிச்சிட்டம்மா. அதெல்லாம் தின்ன உடம்பு கெட்டு போயிடும்மா ராத்திரில. நம்ம பார்த்து வண்டி சைட் லாக் பண்ணி வச்சிருக்கு. ஆட்டோவில் போகிறோம். ஆட்டோவில் சரி, ஓகே ஓகே. ஆட்டோ சவாரி. லாக் பண்ணீங்களா வீடு? ஆட்டோ ரைட். சொல்லுங்க. ஆட்டோவில் போய் ஆட்டோ ஓட்டி ஆமா ரொம்ப நாளாச்சு. நீங்கள் உட்காந்து ரொம்ப நாளாச்சு. சும்மா சரி ஆட்டோ எடுக்கிறதே இல்லையா? எடுக்கிறதே கிடையாது. கார்லயே போயிட்டு வருவோம், இல்லைன்னா நான் பைக்கில் போவோம். ஆட்டோ எடுக்கிறதே இல்லை சுத்தமாக. இப்போ கத்தி கத்தி எடுக்க வச்சேன். கூட்டமாக தான் இருக்கு. என்ன ஆச்சுமா? ஒன்றும் மேடம். இப்பெல்லாம் சொன்னாங்க என்ன சொல்ல? என் காசு ஆ. இதில் போய் சொல்லுவாங்க. என்னது காசு வேஸ்ட்? அது எனக்கு வேணும்னு நான் வாங்கினேன். என்ன பண்றது? அது கிடைக்காதுல்ல மூடியோட. செல்வம் மார்ட் ஸ்வேதாக்கு சாண்ட்விச் வாங்கிறதுக்கு வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆ டீயா? இதோ போட்டிருக்கேன். சாயா மாமா காஃபி இல்லைல்ல? கதி காஃபி. இப்போ டைம் நாடி இருக்கும். டைமா 9:51. 9:51க்கு நாங்கள் செல்வம் மார்ட்டில் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். ஸ்வேதாக்கு சாண்ட்விச் வாங்க. சண்டே அதுவும் என்ன பண்ணுறது, கொதிக்குது. சண்டேனா என்ன? வீட்டில் நான்வெஜ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். அப்போவும் அடமாக வந்து வெளியே சாப்பிட்றோமே, அதுக்கு சொல்கிறேன். மேடம் என்ன பண்ணீங்க? நானாச்சு வெஜ்ஜு சாண்ட்விச் வாங்கினேன். சிக்கன் ஷவர்மா. வீட்லேயே சிக்கன் செஞ்சுட்டு சிக்கன் வாங்கினது யாரு? நானாவது வெஜ்ஜு தான் கேட்டேன். என்ன இவ தான் சொல்லி சொல்லி எனக்கு டெம்ட் ஆகி நான் இங்கே வந்தேன். நான் கேட்டது வந்து சிக்கன் லோடட் ஃப்ரைஸ், அதுதானே நான் கேட்டேன். அப்புறமா தான் அப்புறம் சரி ஷவர்மா அப்படி சொன்னேன். அப்புறமா பிறகு மாதிரி சாயா வருது. சாயா சாயா லெமன் டீ. எத்தனை வரேன்? சரி, லெமன் டீ குடிக்கலாம். லெமன் டீ கொதிக்குது. ஆமா முந்த வேற சப்ஜா விதெல்லாம் போட்டிருக்காங்க லெமன் டீல. உங்க டீ எப்படி இருக்கு? திக்கா இருக்கு. தண்ணி தான் ஊத்துறோம் பால்ல. அது திக்கா அப்படியே போடுறாங்க. திக்கா ஊத்துற நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? திக்கா இருக்கு. வீட்ல போய் குடிக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு இது? 20 ரூபா. காஃபி 20 ரூபாவா? ஆமா, இன்ஸ்டன்ட். ஆமா, அதெல்லாம் எந்த காலத்துல இருக்கு? எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குது. சப்ஜா இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். நல்லா இருக்கா? ஏன் லெமன் டீல சப்ஜா விதை போட்டு இதுதான் முதல் தடவை. பாரு இங்க பாரு, காட்டுது. பாரு காமிச்சுல. குடி குடி. நாக்கு வெந்து போச்சு. நாக்கு வெந்து போச்சு. ஏய் நாக்கு நீட்டும் போது அடுப்பு என்ன வெந்து போச்சு ஏற்கனவே. யாரு சுட சுட அப்படியே வாயில ஊத்தி அப்ப எப்போ
குடிக்கிறது அவர் கத்துவார் ஒன்று கத்துவார் அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வா, ஆட்டோல ஆடி 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 மேல மேலெல்லாம் கொட்டிக்கும். இப்ப டாடியோட தலையே கட் ஆயிடுது. அதுல தண்ணி புரியுங்க. கடைக்கு போனோம் இல்லைங்களா, ஷான் போயிட்டு ஷவர்மா வாங்க போகிற இடத்துல பச்சா எனக்கு என் பொண்ணு நான் ஒன்று வாங்க போனால் அவ்வளோ இது வேணும் ஒன்று வாங்கியாச்சு. சரி அவளுக்கு உப்பு ஜாடி வேணும். ஏய் பைத்தியக்காரா, என்ன ஏன் வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிக்க சொன்ன அவர் வீடியோக்குள்ள வரக்கூடாதுன்னு அப்படி போறாரு. இருமா இது பாருங்க, அழகா இருக்குல்ல, நல்லா 1 kgக்கு பிடிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அகலமாக இருக்குது, நல்லா கையை நல்லா விட்டு எடுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பரா. அதனால தான் அது வேணும்னு. இது செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது செராமிக், இது ஸ்வேதாக்காக வாங்கினதா. அப்புறம் எனக்கு என்ன இந்தமா சாண்ட்விச் வாங்கியிருக்காங்க. அது டாடிக்கு செல்வ மார்ட்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல டாடிக்கு எவ்வளோ போய்ப்பு. அது டாடி வாங்கி கொடுத்தது. டாடி வாங்கி கொடுத்ததா இருந்தாலும் உனக்கு தானே அது. நான் வந்து சட்டி வாங்கினேன். நம்ம வீட்லேயே நீங்களே பார்த்துருக்கீங்க குக்கிங் இதில். இன்னைக்கு கூட மீன் குழம்பு இந்த மாதிரி சறுக்கு சட்டியெல்லாம் ஏகப்பட்டது வச்சுருக்கேன். எங்கள் அம்மா அதை கத்துறாங்க, ஏன் வாங்குற அப்படின்னு. ஆனாலும் மனசு கேட்கலையே. இது பிளாக் கலர் மூடி போட்டு அழகாக இருந்துச்சு. என்கிட்ட வந்து பிளாக் கலரில் மூடி கிடையாது, அந்த மண்ணு கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நான் மூடி வச்சுருக்கேன்னா. எனக்கு வந்து இது வாங்கணும்னு ஆசை. ஏற்கனவே நிறைய சட்டி இருக்குது, கருப்பு கலர் தான் எல்லாமே வச்சுருக்கேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 415 சொன்னாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட நான் பேசி இது பண்ணேன். 320க்கு நான் இது செட்டாக வாங்கினேன். நான் மூடியோடு நல்லா சூப்பராக இருக்குது. இது நல்லா அகலமாகவும் நல்லா இருக்குது. இதை வந்து சீசனிங் பண்ணணும். ஸ்வேதா வாங்கிக்குவாங்கன்னா இந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டா. அதனால் நான் மட்டும் இதை வாங்கிட்டு வந்தேன். ஸ்வேதாவுக்கு இது வாங்கி கொடுத்தேன், நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இன்றைக்கி சண்டே வந்து சூப்பராக எனக்கு போச்சு. காலையிலேருந்து மதியானம் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. படுத்து எழுந்தோம், அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பேசினேன்னு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு ஆட்டோவில் போயிட்டு வந்தோம். அவ்வளோதான். வெளியே நான் ஷவர்மா சாப்பிட்டதோட எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், போய் படுக்க வேண்டியதான். ஓகே, அப்போ பின்னாடி வந்து டென்ஷனாக அவ்வளோ முடியல, அவ்வளோ போகணுமா ஏசியில் உட்கார்றதுக்கு, படுக்கணும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான்